டேஸ்டியான மீல் மேக்கர் கறி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். 150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணில ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறி வந்த மீல் மேக்கரை பச்சை தண்ணி சேர்த்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசால் பொடி சேர்த்து தயிர் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. 2 தக்காளி பழம், ஒரு டேபிள் பம்கின் சீடு, 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்து மிளகா பொடி, மல்லிப்பொடி, ஜீரக பொடி, கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை கருவேப்பிலை மேல கொஞ்சமா சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 10 to 15 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான மீல் மேக்கர் கறி ரெடி. கடைசியா மல்லித்தலையை தூவி